லேர்னர்ஸ் நாம ப்ரோக்ராம் எவாலுவேஷன் ரிவ்யூ டெக்னிக் அண்ட் கிரிட்டிக்கல் பாத் மெத்தடோட டிஃப்ரென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். PERT வந்து ப்ராபபிலிஸ்டிக் மாடல். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு 3 டைப் ஆஃப் டைம் வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். ஆப்டிமிஸ்டிக், பெசிமிஸ்டிக் அண்ட் மோஸ்ட் லைக்லி. ஸோ இது வந்து அன்சர்டைன் டைமை மேனேஜ் பண்ணுது. இது சிபிஎம் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் டைம் தான் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இது ஒரு டிட்டர்மினிஸ்டிக் மாடல், சர்டைன் டைமை மேனேஜ் பண்ணுது. அண்ட் PERTல நமக்கு ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் டைம் வந்து நமக்கு வந்து தெரியும். ஈவெண்ட் ஓரியன்டட் டெக்னிக். சிபிஎம் வந்து ஆக்டிவிட்டி ஓரியன்டட் டெக்னிக் தான். ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் ஆக்டிவிட்டி வந்து நமக்கு வந்து தெரியாது. பொறுத்த வரைக்குமே நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், 10% ஆஃப் ஆக்டிவிட்டி நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்றத கிளியராக தெரிஞ்சுக்குவோம். ஸோ இது வந்து டைமை கரெக்டாக ஹையாக எஸ்டிமேட் பண்ணும். அண்ட் கிராஷிங் ஆஃப் டைம் அப்படின்றது இங்கே இருக்கவே செய்யாது. இது சிபிஎம் பொறுத்த வரைக்கும் டைம் அண்ட் காஸ்ட் வந்து ட்ரேட் ஆஃப் தான். காஸ்ட் வந்து நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா லெஸ் டைமில் நம்ம அந்த ஒர்க் வந்து முடிக்கலாம். இதில் வந்து அப்ராப்ரியேட்டாக தான் நமக்கு டைம் வந்து எஸ்டிமேட் பண்ண முடியும். அக்யூரேட்டாக எஸ்டிமேட் பண்ண முடியாது. இவ்வளோ நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக முடிப்போம் அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது. இங்கே கிராஷிங் ஆஃப் டைம் அப்படின்றது இருக்கும். PERT வந்து நான் ரிப்பிட்டேட்டிவ் ஜாபுக்கு சூட்டபிளாக இருக்கும். சிபிஎம் வந்து ரிப்பிட்டேட்டிவ் ஜாபுக்கு சூட்டபிளாக இருக்கும். அதே மாதிரி PERT வந்து டம்மி ஆக்டிவிட்டியை யூஸ் பண்ணாது. சிபிஎம் டம்மி ஆக்டிவிட்டியை யூஸ் பண்ணும். ஏற்கனவே பார்த்தோம் PERTல வந்து நான் ரிப்பிட்டேட்டிவ் ஜாப் வந்து சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் R&Dக்கு வந்து PERT வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி சிபிஎம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்க்கு வந்து சூட்டபிளாக இருக்கும். அண்ட் நொட்டேஷன்ஸ் என்னெல்லாம் PERTல யூஸ் பண்ணோம் அப்படின்னா நெட்வொர்க், ஸ்லாக், ஈவெண்ட் ஆக்டிவிட்டி தான் யூஸ் பண்ணுவோம். சிபிஎம்மில் ஆரோ டயக்ராம், நோட், ஜாப் ஃப்ளோட் இந்த மாதிரி நொட்டேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.